Hi guys, welcome to Master Vlogs. சொல்லிக்கிறேன் என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுறீங்க யாரும் பண்ணவே மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன். இதை முக்கியமாக என்னோட பழைய வீடியோன்னு பாருங்கள். லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வாங்க வீடியோ கொடுப்போம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு குட்டி மினி விளாக் தான் பார்க்கணும். என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா அவுட் டு ஃப்ளை ட்ரோன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ட்ரோன் ஓட்டி. சரி உங்களுக்கும் நம்ம சொல்லித்தரலாம் தெரிஞ்சுக்கோங்க சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த விளாக பார்க்க போகிறோம். இன்றைக்கி ட்ரோனை பறக்க விட்டு எப்படி எதில் கண்ட்ரோல்னு சொல்லி தர போகிறேன் என்னோடய ட்ரோன் வச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நானே தான் கேமராமேன். நானே இதெல்லாம் பண்ணி ஆகணும். ஏன்னா சிங்கிள் கேமராமேன் யாரும் கூப்பிட்டா வரவே இல்லை. பசங்க தூங்கிட்டு இருக்கானுங்க வீட்டில் போயிட்டு. பலாப்பழம் வேணுமா இல்லை நெல்லிக்காய் வேணுமா இல்லை எதனா முட்டை எதனா வேணுமா இல்லை பப்ஸ் வேணுமா இல்லை எதனா கொக்கு கோலா வேணுமா? இருங்க கைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓப்பன் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு ட்ரோனை திறந்து. ஃபஸ்ட்டு நான் ட்ரோன் வெளியே எடுத்துகிட்டு பார்க்கலாம். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் கண்ட்ரோல் ஒரு சின்னதாக ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். வாங்க காட்டுறேன் பாருங்கள். ஒன்றே இல்லை கைஸ், இந்த ஸ்ட்ராப் மாட்டியிருக்கேன் அவ்வளோதான். அதோட கேடிஎம் ஸ்ட்ராப் மாட்டியிருக்கேன் அவ்வளோதான். ட்ரோன் கொஞ்சம் அன்ஃபோல்டில் இருக்குது. அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க. கொஞ்சம் தப்பாக சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அன்ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேங்க. கிம்பிள் கார்டை விட்டுட்டு ட்ரோன் ஆன் பண்ணிட்டு ஒரு கண்ட்ரோலர் ஆன் பண்ணிப்போம். ட்ரோனு கண்ட்ரோலில் மேட்ச் ஆயிடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் ஜிபிஎஸ் கிடைக்கல, ஜீரோலேயே இருக்குது. கிடைச்சோடனே நம்ம ட்ரோனை ஃப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸ்மால் ப்ராப்ளம். சார்ஜ் பார்த்தீங்கன்னா ட்ரோனில் 3க்கு வந்துச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் எப்படி கண்ட்ரோலிங்லாம். கொஞ்சம் கோச்சிக்காதீங்க கைஸ். அடுத்த வாட்டி இன்னொரு வீடியோ பார்ட் 2 எடுத்து கன்ஃபார்மாக உங்களுக்கு சார்ஜ் போட்டு சொல்லித்தரேன். வாங்க இப்போ பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கைஸ் ரைட் சைடு இருக்க ஜாய்ஸ்டிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைடு ரைட்டு. அதே எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இப்படி பண்ணிங்கன்னா ஃப்ரண்ட்டில் போகும் ட்ரோன். அப்படியே நீங்கள் இதை இப்படி பின்னாடி வைத்தீங்கன்னா அப்படியே பேக்கில் வரும் ட்ரோன். இதை இந்த சைடு திருப்பினீங்கன்னா இந்த சைடில் போகும். அப்புறமா இந்த சைடு தள்ளினா இந்த சைடில் போகும். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்க ஜாஸ்திக்கு எத்துன்னு பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் மேலே ஏறும். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கீழே இறங்கும் ட்ரோனு. இந்த சைடில் பண்ணிங்கன்னா ட்ரோன் எப்படி இருக்க ட்ரோன் இப்படி திரும்பும் லெஃப்ட் சைடு. இந்த சைடு நீங்கள் தள்ளிங்கன்னா இப்படி இருக்க ட்ரோன் இந்த சைடு தரணும் கைஸ். அவ்வளோதான் கைஸ் இதோட கண்ட்ரோலில். அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப். இது நம்ம ஃப்ளை பண்ணுறதுக்கான இது ஜிபிஎஸ் மோடு. இது பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டு ஹோமு. இது கேலிப்ரேஷன். இதுவும் கேலிப்ரேஷன். இது எதுன்னு எனக்கு தெரியல கைஸ். ஃபோட்டோ வீடியோ நம்ம இந்த கண்ட்ரோலிங் இந்த டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறது இந்த ஆப்ஷன்லாம் அவ்வளோதாங்க. ரிமோட்டு வேறு எதுவும் இல்லை. இதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனோட கண்ட்ரோலிங் ஃபுல்லாகவே வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. சில ஷார்ட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். வேறு எதுவும் இல்லை. மறக்காமல் நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அடுத்த வீடியோக்கு மேலும் நல்ல வீடியோக்கு கொஞ்சம் அடுத்த வீடியோ சந்திப்போம். ஓகே பாய்.